Hi friends, வாழ்க வளமுடன். வெல்கம் டு கவilizacraft. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா ரொம்ப ஈஸிங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுடைய யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கிராஃப்ட்டுக்கு நான் எடுத்துக்கூடிய திங்ஸ் என்ன அப்படின்னா இந்த மாதிரி மரக்கட்டைங்க எங்கள் வீட்டில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை வச்சு ஒரு சின்னதாக அழகான கிராஃப்ட்டு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தாங்க. கொஞ்சம் பெயிண்ட் எடுத்துக்கோங்க. ஏதாவது உங்ககிட்ட ஸ்டாச்சு அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போதைக்கு இந்த ஐடியா தோணுச்சு. ஸோ அதை வச்சு நான் இதை செஞ்சுருக்க பாருங்கள். இந்த மாதிரி வந்து ஒட்டி எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இது பார்க்கறதுக்கு ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்குங்களா? அப்படி ரொம்ப சிம்பிளான கிராஃப்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ், பட் நீட்டாக இருக்கும் பாருங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வீடியோவோ ஃபோட்டோவோ எடுத்து என்னுடைய மெயிலுக்கு மெயில் பண்ணலாம். என்னுடைய மெயில் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக என்னுடைய மெயிலுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு அனுப்பியிருக்கீங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு அவங்களுக்கு எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ். அது உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். இதில் வந்துட்டு ஒரு சிலர் வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய சேனலுக்குள்ளார போயிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய சப்போர்ட் அவங்களுக்கு கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிராஃப்ட்டுக்கு வந்துடலாம். பாருங்கள், நான் வந்துட்டு பிள்ளையாருடைய ஸ்டாச்சு எடுத்தனால வந்துட்டு நான் வந்துட்டு கொஞ்சம் கோவில் மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரெட் கலர் வந்து பெயிண்ட் எடுத்திருக்கேன். ரெட் கலர் அண்ட் எல்லோ கலர் எடுத்திருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி அழகாக அடித்து எடுத்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் அடுத்த கலர் வந்துட்டு நீங்கள் பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் வால் ஹேங்கிங்காக கூட செய்யலாம். இந்த மாதிரி குட்டியாக ரவுண்டாக உங்கள் வீட்டில் வந்துட்டு அட்டையோ இல்லை வேறு மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் அது இல்லை வேறு ஏதாவது மூடி வச்சு கூட இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் செய்யலாம். இது வந்து வால் ஹேங்கிங்காக கூட யூஸ் பண்ணலாம். அது வந்து உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு இந்த குட்டி ஸ்டாச்சு வந்து அந்த இடத்துல வச்சிட்டேன். இது பார்க்குறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு கோவில் ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கும். இதுவும் ஒரு கிராஃப்ட் தான். இதை வச்சு கூட நீங்கள் வந்து வாட்டர் ஃபால்ஸ் கூட செய்யலாம். அழகாக மேலே வந்துட்டு ஏதாவது ஒரு பானை மாதிரி வச்சுட்டு கூட ஸ்டெப்ஸில் அப்படியே அருவி மாதிரி வந்து கீழே போகிற மாதிரி தண்ணி மாதிரி போகிற மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணலாம். அது உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து இருக்குது. ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய கிராஃப்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள், நான் வந்துட்டு கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக ஒரு சின்ன பூ என்கிட்ட ஆல்ரெடி இருந்தது. அதை வந்து டெக்கரேஷனுக்காக ஒட்டி வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் நிறையா கூட எக்ஸ்ட்ரா டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டேன், அவ்வளோதான். ஸோ என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இங்கே இருக்கக்கூடிய கிராஃப்ட் வீடியோஸ் எல்லாமே என்னுடைய தான். என் சேனல் பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா என் சேனல் வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். ஸோ நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். நல்ல க்ரியேட்டிவான வீடியோஸில் போட்டிருக்கேன். ஸோ இந்த பின்னாடி இருக்கக்கூடிய கிராஃப்ட் எல்லாம் எப்படி செய்யணும்னு தெரியணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர ஃப்ரெண்ட்ஸ். விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன்.